பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. எத்திகச புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் பிஸ்னஸை கொடுத்து உங்களுக்கு கலக்கம் தானே, அதில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகுது. ஊழியத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த விதத்துலையுமே ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் தடுமாற்றிருக்கிறீங்கள, ஒரு புதிய ஊழியத்தின் ஆசிர்வாதங்களால் கர்த்தர் நிரப்ப போகிறார். தேவைக்கு என்ன பண்ண போகிறோம் தடுமாற்றிருக்கீங்கள்ல, கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் எப்படி செய்வார்? அவர் செய்ய நினைச்சதை யாரால் தடை செய்ய முடியாது. எப்படி வேண்டுமானால் அவர் செய்து முடிப்பார். ஒரு விஷயம், நான் மிகுந்த வேதனையோடு நான் ஆண்டவர் சமூகத்தில் படுத்தேன். ரொம்ப தேவைகளுக்கு மத்தியில் இருந்தேன். அடுத்த நாளில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவைகளோடு காத்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தாவே, நீர் எனக்கு இரக்கம் பாட்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் மனசோர்வோடு அப்படியே படுத்தேன். மிட் நைட்டில் திடீர்னு எனக்கு மெசேஜ் ஒன்று வந்தது. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட்டு கர்த்தர் அதில் ஒரு அற்புதமாக மாற பண்ணியிருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, அடுத்த நாள் அந்த ஆசீர்வாதங்களை நான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதை எடுத்து வைத்து முதலாவது அனுப்பி வைத்து விட்ட பின்பு அதை கொடுக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்தேன். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களோட கூட இருக்கிறது. அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவங்களுக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். யாரெல்லாம் அவர் மேலே பாசமாக நேசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய காரியங்களை செய்வார். நிறைய சம்பாரிச்சும் சேர்த்து வைக்க முடியாமல் தடுமாற்றிருக்கீங்களா? இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாறுதல் உண்டு பண்ண போகிறார். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பணத்தை வீண் செலவு பண்ணுகிறார்களா? கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். மனம் திரும்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த அற்புதமான ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியத்தின் பாதையில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் முழங்காலோடும் உபவாசத்தோடும் அவர் சமூகத்தில் நான் காத்திருந்த காலங்கள் உண்டு. ஆத்துமாக்களை தாரும், அபிஷேகத்தால் நிரப்பும், வரங்களால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும், கிருபையால் நிரப்பும். கண்ணீரோடு அவருடைய அன்பை நோக்கி பார்த்த காலங்கள் உண்டு. அந்த நாட்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையோடு நான் ஆண்டவர் சமூகத்தில் புலம்பினது உண்டு. கர்த்தர் பார்த்தார். அவர் என்னை நிரப்பினது எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் கிருபையை ஊற்ற ஆரம்பித்தது. அபிஷேகம் வர ஆரம்பித்தது. ஊழியத்தின் பாதையில் நான் வளர்வதற்கு அது மிகுந்த பேருதவியாக இருந்தது. இன்று தினத்தில் ஆஃப்டர் ஆல் எனக்கே அவர் பெரிய காரியங்களை செய்கிறார், புதிய காரியங்களை செய்கிறார். எனக்கே அவர் செய்யும்போது நீங்கள்லாம் ஏமாத்துறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, 2024 பிறந்துருச்சு, இந்த ஜனவரி 30 வந்துடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? பிள்ளைகளோட வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியல, கலக்கமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, கடனுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் என்னால் முடிந்த வேலையை செய்கிறேன் என்று புலம்பிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். 38 வருஷமாக படுத்த படிக்க அந்த மனுஷன் ஏசப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல. என்ன சொன்னார் பாருங்க, நான் போவதுக்குள்ளாக வேறொருவன் இறங்கி விடுகிறான். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னை கொண்டு செல்ல ஒருவரும் இல்லை, ஆனால் நான் போவதற்குள்ளாக வேறொரு இறங்கி விடுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய கையை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லையா? பணத்தை கொடுத்து உதவி செய்ய ஒருவரும் இல்லையா? உங்களுடைய தேவைகளை சந்திக்க ஒருவரும் இல்லையா? பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறோம் இப்படி தடுமாறி கொண்டிருக்கீங்களா? உதவி செய்ய ஒருவரும் இல்லையா? அந்த வார்த்தையை அந்த மனுஷன் சொன்னாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாப்புல, நான் போவதற்குள்ளாக வேறொரு இறங்கி விடுகிறான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன், என்னால் முடிஞ்ச வேலையை செய்கிறேன், என்னால் முடிஞ்சதை என் குடும்பத்துக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறேன். அந்த முடிந்ததை நீங்கள் செய்யும்போது தேவன் அற்புதமான காரியத்தை, உங்களால் முடியாததை தேவன் செய்து முடிப்பார். உங்களால் ஆகாததை தேவன் ஆக வைப்பார். உங்களால் எந்த விஷயங்களை செய்ய முடியலையோ, கிடைக்கிறன்னு எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கிறதோ, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் செய்கிறேன்னு சொல்லிட்டா செஞ்சுட்டு வாருங்க. அவர் சொன்னால் செய்வார். சொல்லிட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறது அது யாராலும் தடை செய்ய முடியாது. மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படியோ வந்திருக்கு, கவலையாக இருக்கிறீங்களா? அதை தூக்கி போடுங்க. அவர் புதிய காரியத்தை செய்வார், உங்களுக்கு செய்வார். பலவீனத்தோடு இருக்கிற உங்களுக்கு புதிய காரியங்கள் வந்துருச்சு. சுகவீனத்தோடு இருக்கிற உங்களுக்கு புதிய காரியங்கள் வந்துருச்சு.
கர்த்தர் மிகப்பெரிய ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவரோட அன்பை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த அன்பு தகப்பனே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பான்ட்டு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.